நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஹிப்னடைஸ்ட் அப்படின்ற ஜோக்கோ அன்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸோட சீசன் 1 எபிசோட் 6 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை டைரக்ட் பண்ணவர் ரே பாப்ககான், இதை ரிட்டர்ன் பண்ணவர் டியா ஹசிபியோன். இதோட கேஸ்ட் வந்து ஃபக்ரி அல்பார் அண்ட் பாப்பி சோவியா. என்ன அப்படின்னா, இதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியனாக இருக்கார். அவர் வந்து வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு கலர் பிளைண்ட், அதனால் யாரும் அவருக்கு வேலை தர மாட்டுறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு ஹிப்னட்டிசம் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர் ஹிப்னட்டிசம் உனக்கு தெரியும்ல, நீ அதை வச்சு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறதுனால இவரும் ஒரு ஏடிஎம்முக்கு போகிறாரு. அங்கே வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து காசு வாங்கிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விளைவுகள் தான் இந்த ஹிப்னடைஸ்ட் அப்படின்ற எபிசோடு. ஹிப்னடைஸ்ட் எபிசோடு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கும். அதாவது இவர் ஹிப்னடைஸ் பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்பார் அந்த மேடமை. ஆனால் அவங்க தான் இவரை ஹிப்னடைஸ் பண்ணி இவர் ஒரு டெஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் இவர் பாஸ் ஆனாரா இல்லை ஃபெயில் ஆனாரா அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த ஹிப்னடைஸ்ட் அப்படின்ற 6th எபிசோட். ஹாரர் இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும், மிஸ்ட்ரி இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், அன்றைக்கு ஒன்று எமோஷ்னல் ட்ராமாவும் இருக்கும். இந்த எபிசோடு ஒரு 4th எபிசோட் 3rd எபிசோடெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எபிசோடு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் கம்ஃபோர்ட் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோடு போட்டிருக்கோம். அந்த எபிசோடு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். அந்த எபிசோடை பார்த்தா தான் இது புரியும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ ஆனாலும் பாருங்கள், எனக்கும் வியூஸ் கொஞ்சம் ஏறும். ஸோ தேங்க்யூ.